இன்னைக்கு உலகம் முழுக்க இருக்கிற நாடுகள்ல மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி நடந்தாலும் சர்வாதிகாரம் இன்னைக்கும் கொடிகட்டி ஒரு நாட்டுல பறக்குதுன்னா அது இந்த வடகொரியா தான். அப்படிப்பட்ட இந்த வடகொரியா பத்தின சில உண்மைகளை தான் இன்னைக்கு நம்ம தமிழ் அல்டிமேட் சேனல்ல பார்க்க போறோம். வழக்கம் போல இன்னைக்கான வீடியோவும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்னாவே தான் இருக்கும். சோ வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்து முடிச்சதும் கண்டிப்பா ஒரு லைக் கொடுங்க. அதோட இந்த சேனலை இப்பதான் நீங்க முதல் தடவை பாக்குறதா இருந்தா கீழே இருக்கிற அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பெல் நோட்டிபிகேஷனையும் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல் அப்டேட் ஆகிற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு உடனடியாக தெரிய வரும். வாங்க இப்ப டாபிக் உள்ள போகலாம். கரன்சி அண்ட் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரெகுலேஷன். நார்த் கொரியாவோட கரன்சிக்கு பேரு வான். அந்த நாட்டோட மொத்த பொருளாதாரமும் இதை அடிப்படையா கொண்டதுதான். ஏன்னா இதுக்குன்னு எந்த ஒரு எக்ஸ்சேஞ்ச் ரேட்டும் கிடையாது. அதனால பங்கு சந்தையிலையும் சரி, வேற எந்த உலக மார்க்கெட்லயும் சரி, இது எந்த விதத்திலையும் இன்ஃபுளுன்ஸ் பண்ணாது. இதுக்கு எந்த மதிப்பும் கிடையாது. இருந்தாலும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் யாராவது வடகொரியாவுக்கு வந்தா இந்த கரன்சிக்கு பதிலாக அவங்க மட்டும் ஸ்பெஷலா யூஸ் பண்றதுக்குன்னு தனித்துவமான இன்னொரு கரன்சியவும் புழக்கத்தில் வச்சிருக்காங்க. இதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டா மட்டும்தான் ஃபாரினர்ஸால நார்த் கொரியா பார்டருக்குள்ளார செலவு செய்யவே முடியும். நார்த் கொரியாவோட உள்நாட்டு பொருளாதாரம் உலகத்துக்கிட்ட இருந்து எந்த அளவுக்கு துண்டிக்கப்பட்டு இருக்குங்கிறதுக்கு இதுவே சிறந்த உதாரணம். பேன் ஆன் ஃபாரின் மீடியா. வடகொரியாவில் ஃபாரின் டிவி ப்ரோகிராம்ஸ்க்கும் சினிமாக்களுக்கும் அனுமதி கிடையாது. சமீபத்தில் அங்கு அமல்படுத்தி இருக்கக்கூடிய சட்டப்படி பெற்றோர்களோ அல்லது குழந்தைகளோ யார் ஃபாரின் படங்களை பார்த்தது தெரிய வந்தாலுமே அவங்களுக்கு 6 மாசம் சிறை தண்டனை உறுதி. வெஸ்டர்ன் கல்ச்சர் எந்த விதத்திலையும் உள்ள வந்துடக்கூடாதுங்கிறதுல வடகொரிய அரசாங்கம் ரொம்ப தீவிரமா இருக்கிறது இது மூலமாவே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். பேன் ஆன் ஃபெர்டிலைசர் இம்போர்டேஷன். வடகொரியா அவங்க நாட்டு அத்தியாவசியமான அடிப்படை விஷயங்கள்லயுமே பல கட்டுப்பாடுகளை விதிச்சிருக்கு. குறிப்பா விவசாயத்துல பயிர்கள் செழிப்பா வளர்ந்து உணவு தானியங்கள் உற்பத்தி அதிகரிக்கணும்னா அதுக்கு ஃபெர்டிலைசர்ங்கிற உரங்களோட உதவி கண்டிப்பா தேவை. ஆனா வடகொரியாவில் வெளியில இருந்து உரங்களை இறக்குமதி பண்றதுக்கு தடை இருக்கு. குறிப்பா 2020க்கு பிறகு பேண்டமிக் சிச்சுவேஷன் வந்ததுல இருந்து வெளிநாட்டு உணவு மற்றும் விவசாயத்திற்கு தேவையான உரங்களுக்கு மொத்தமா தடை விதிச்சிருந்தது வடகொரியா. அதனால வேற வழி இல்லாம அங்க வாழற விவசாயிகள் மனித கழிவுகளையும் மலத்தையும் மட்டும்தான் விவசாயத்திற்கான உரமா பயன்படுத்திக்கிட்டு வராங்க. அது மட்டுமல்ல 2010ஆம் வருஷத்திலிருந்தே மனித மலத்தினாலான உரங்களை விற்பனை பண்ணக்கூடிய கடைகள் அங்க நிறைய ஆரம்பிக்கப்பட்டது. பொதுவா வேஸ்டா மனித உடம்புல இருந்து வெளியேறக்கூடிய கழிவுகள் மண்ணுக்கு நல்ல உரம்ங்கிறது உண்மையாவே இருந்தாலும் அதையே முழுசா நம்பி உரமா கடை போட்டு விற்கக்கூடிய அளவுக்கு கொடுமைப்படுத்தி வச்சிருந்தது இந்த வடகொரியா. ராணுவத்துக்காக செலவு பண்ற பணத்துல ஒரு சின்ன பங்கு கூட மக்களோட பசிக்காகவும் சாப்பாட்டுக்காகவும் அங்க ஒதுக்கப்படுறது இல்லைங்கிறது தான் இதுல கொடுமையான விஷயம். கண்ட்ரோல்டு இன்ஃபர்மேஷன். வடகொரிய மக்கள் ஏதாவது தகவலை தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு கடுமையான கவர்மெண்ட் கண்ட்ரோலுக்கும் சர்வைலன்ஸுக்கும் கீழே தான் தெரிஞ்சுக்கவே முடியும். சொந்தமா கம்ப்யூட்டர் வச்சுக்கணும்னா கூட அரசாங்கத்துக்கிட்ட ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கி ஆகணும். நாட்டுல இருக்கிற ஒவ்வொரு கம்ப்யூட்டரையும் ஏதோ டேஞ்சரஸான வெப்பன் மாதிரியே டீல் பண்ணும் இந்த கேடுகட்ட வடகொரிய அரசாங்கம். அதுலயும் இன்டர்நெட்டை ஃபுல்லா பேன் பண்ணிருப்பாங்க. இருக்கிற கொஞ்ச நஞ்ச இன்டர்நெட் அக்சஸ்மே அவுடேட்டடான டெக்னாலஜியோட அரசாங்க வேலைகளுக்காக ஒரு சிலரால மட்டுமே பயன்படுத்தப்படும். அதுலயும் 30க்கும் குறைவான வெப்சைட்ஸ் மட்டுமே அக்சஸ் பண்ணதான் அவங்களுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கும். ட்விட்டர், ஃபேஸ்புக், யூடியூப் எல்லாம் அங்க இருக்கக்கூடிய வடகொரிய மக்கள் பார்த்து இருக்க மாட்டாங்க. ஸ்கூல் மற்றும் காலேஜ் லெவல்ல கொஞ்சமா குளோபல் லெவல் இன்டர்நெட் அக்சஸ் பண்ண வாய்ப்பு கிடைச்சாலுமே அதையும் க்ளோஸா மானிட்டர் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் இந்த வடகொரிய கவர்மெண்ட். ஏத்திசம் அண்ட் ரிலிஜியஸ் சப்ரஷன். ஒரு மனிதனுக்கான தனிப்பட்ட சுதந்திரமும் சொந்த கருத்தும் இருக்கவே கூடாதுங்கிறதுல தெளிவானதா இருக்கக்கூடிய ஒரு சர்வாதிகார நாடு தான் இந்த வடகொரியா. கம்யூனிஸ்ட் நாடான வடகொரியாவில் கடவுள் நம்பிக்கை இருந்தாலோ இல்ல அது சம்பந்தமான எந்த ஒரு நடவடிக்கையில் ஈடுபட்டாலுமே அது அரசாங்கத்துக்கு எதிரானதுதான். இந்த நாட்டோட அரசியல் அமைப்பை பொறுத்த வரைக்கும் அது மத நம்பிக்கைக்கான சுதந்திரத்தை பெயரளவுக்கு கூட கொடுக்கறதுங்கிறது தான் உண்மை. ஏத்திசம்ங்கிற நாத்திகத்தை நம்புற வடகொரியாவில் அதையும் மீறி யாராவது ஏதாவது ஒரு மதத்தை ஃபாலோ பண்ணனாலோ இல்ல தனிப்பட்ட முறையில மத கருத்துக்களை கொண்டிருக்கிறதா சந்தேகம் வந்தாலோ மதத்தை பரப்புறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டாலோ உடனே அவங்களை அடையாளம் கண்டுபிடிச்சு கடுமையான தண்டனைகள் வழங்கப்படும் இந்த நாட்டுல. யூனிக் பர்த்திங் லாஸ். குழந்தை பிறப்புக்கான சட்டம் வடகொரியாவை பொறுத்த வரைக்கும் மற்ற நாடுகளில் இருந்து வேறுபட்டதாவே இருக்கு. குறிப்பா உள்ளூர் சட்டப்படி திருமணமாகாத ஒரு பெண்ணுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கும். அந்த குழந்தையோட பிறப்பை பதிவு செய்ய முடியாது. அதோட வாழ்நாள் வரைக்கும் அதுக்கு எந்த சட்ட ரீதியான பாதுகாப்பும் கிடைக்காது. சாதாரணமான திருமணமான பெண்களுக்கு குழந்தை பிறக்கக்கூடியதாக இருந்தா கூட அவங்க நிறைய ரூல்ஸை ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கும். குழந்தை பிறப்புக்காக ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனதுல இருந்து குழந்தை பிறந்து 1 வாரம் வரைக்கும் தனிமைப்படுத்தப்படுற குழந்தையும் அதோட அம்மாவையும் ஹஸ்பண்ட் ரிலேட்டிவ்ஸ்னு சொல்லி யாருமே 1 வாரத்துல இருந்து 10 நாள் வரைக்கும் அனுமதி கிடையாது. ஒருவேளை யாருக்காவது ஒரே பிரசவத்துல 3க்கும் மேற்பட்ட குழந்தைகள் பிறந்தா அதுக்கு ஒரு ஸ்பெஷலான பாலிசியை வச்சிருக்காங்க இந்த வடகொரிய கவர்மெண்ட். அதாவது அப்படி பிறந்த குழந்தைகள் 4 வயசு ஆகிற வரைக்கும் அரசாங்கத்தோட கட்டுப்பாட்டுல தான் வளர்க்கப்படும். 4 வயசு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பெற்றோர்கள் கிட்டயே இந்த குழந்தைகளை ஒப்படைக்கவும் செய்வாங்க. இன்டர்நேஷனல் கால்ஸ் ஆர் எ கிரைம். வடகொரிய அதிபரான கிம் ஜாங் உன் தன்னோட ஆட்சியில கொண்டு வந்திருந்த சர்வதேச உறவு முறைங்கிறது மனித உரிமை மீறலுக்கு உட்பட்டு இருக்கிற மாதிரி இருந்ததால அதுவும் உலக அளவுல சர்ச்சைக்குள்ளானதாகவும் மாறி இருந்தது. குறிப்பா இன்டர்நெட், போன் கால்ஸ்னு எல்லா வகையான கம்யூனிகேஷன்ஸ்லயும் கண்ட்ரோல கொண்டு வந்திருந்தது வடகொரியா. அதன்படி எல்லா இன்டர்நேஷனல் போன் கால்ஸுமே இல்லீகல்னு சொல்லி அறிவிக்கப்பட்டிருந்தது. இது வடகொரிய மக்களை உலக மக்கள் கிட்ட இருந்து தனியா துண்டிச்சு தனிமைப்படுத்தி மொத்த வடகொரியாவையும் ஒரு ஐசோலேட்டட் கண்ட்ரியா மாத்தினதுக்கான முயற்சியா பார்க்கப்பட்டது. குறிப்பா இன்டர்நெட்டையும் இன்டர்நேஷனல் போன் கால்ஸையும் கட் பண்ணிட்டா வடகொரியாவோட
எந்த ஒரு ரகசியமும் அவ்வளவு ஈஸியா வெளிநாட்டு எதிரிகள் கிட்ட போய் சேராதுன்னு நம்பினது இந்த கவர்மெண்ட். 3 மில்லியன் மக்கள் வரைக்குமே அங்க செல்போன்ஸை யூஸ் பண்ணாலும் குறிப்பிட்ட அரசாங்கம் சார்ந்த நபர்களை தவிர யாராலையும் வடகொரியாவை தாண்டி யார்கிட்டயுமே போன்ல பேச முடியாது, இன்டர்நெட்டையும் பயன்படுத்த முடியாது. இதை யாராவது மீறி ஃபாரினர்ஸ்க்கு போன் கால் பேச முயற்சி பண்ணனா அவங்களுக்கு சிறை தண்டனை உறுதி. இருந்தாலும் தொழில்நுட்பம் தெரிஞ்சு சைனாவில இருந்து ஸ்மக்லிங் பண்ணி கிடைச்ச போன்ஸை வச்சு கால் பேசவோ இல்ல இன்டர்நெட் அக்சஸ் மூலமா கம்யூனிகேட் பண்ணிக்கவோ ட்ரை பண்ணிருக்காங்க சில பேர். ஆனாலும் எப்படியோ அவங்களையே கண்டுபிடிச்சிருக்கு இந்த வடகொரிய கவர்மெண்ட். அடுத்த டாபிக் போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், நம்ம சேனலை நீங்க பார்க்க தவறான வீடியோஸை பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ரீசெண்டா நம்ம சேனலுக்குன்னு ஒரு Facebook பேஜ் கிரியேட் பண்ணிருக்கோம். தமிழ் அல்டிமேட் யூடியூப் சேனல்ல பார்க்க தவறான பல அமேசிங்கான அந்த வீடியோஸை விளம்பரங்கள் இல்லாம அதை நீங்க ஃப்ரீயாவே அங்க பார்க்கலாம். அதோட அப்டேட்ஸும் டெய்லி உங்களுக்கு கிடைக்கணும்னா நம்ம புது Facebook பேஜோட லிங்கையும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். கண்டிப்பா அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம தமிழ் அல்டிமேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து வீடியோஸ் பார்க்கறவங்க நம்ம Facebook பேஜுக்கும் கண்டிப்பா உங்களோட ஆதரவு கொடுங்க. சோ மறக்காம தமிழ் அல்டிமேட் Facebook பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஹேர் கட் அண்ட் ஃபேஷன். வடகொரிய அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க நாட்டு மக்களை முழுமையான கட்டுப்பாட்டில் வச்சிருக்க அவங்க தேர்ந்தெடுத்திருக்கிற ஒரு வழிமுறை தான் இந்த யூனிஃபார்மிட்டி. நார்த் கொரியாவில் ஒவ்வொரு தனிப்பட்ட நபரோட தோற்றமும், அதாவது எப்படி உடை உடுத்தணும், எப்படி ஹேர் ஸ்டைல் வச்சுக்கணும், என்ன பர்ஃபியூம் யூஸ் பண்ணணுங்கிற வரைக்கும் அரசாங்கத்தால முன்னாடியே முன்முடிவு பண்ணப்பட்டு முறைப்படுத்தப்பட்டிருக்கும். இதையும் மீறி யாராவது ஃபாரின் கல்ச்சர்ல முடிவெட்டி இருந்தாலோ இல்ல உடை உடுத்தி இருந்தாலோ அவங்க அரசாங்க தண்டனைக்கு உள்ளாக வேண்டிய சூழ்நிலை உருவாகும். குறிப்பா பெண்கள் அளவுக்கு அதிகமா முடி வளர்த்துக்கவோ தாராளமா உடை அணிஞ்சுக்கவோ அனுமதியே கிடையாது. த ஜெனரேஷனல் பனிஷ்மெண்ட் ஆக்ட் ஆஃப் நார்த் கொரியா. வடகொரியாவில் யாராவது அரசாங்கத்துக்கு எதிராக குற்றம் செஞ்சது உறுதியாச்சுன்னா தண்டனை அவங்களுக்கு மட்டும் கிடைக்காது, அவங்கள சார்ந்த மொத்த குடும்பமும் அந்த குற்றத்துக்கான தண்டனையை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகும். இதை வடகொரியாவில் ஜெனரேஷனல் பனிஷ்மெண்ட் ஆக்ட்ங்கிற பேர்ல நடைமுறைப்படுத்திட்டு வராங்க. ஒருத்தர் அரசாங்கத்துக்கு எதிராக குற்றத்தில் ஈடுபட்டு தண்டனை உறுதிப்படுத்தப்படும் பொழுது கருணையே இல்லாம அந்த குறிப்பிட்ட நபரோட பெற்றோர்கள், தாத்தா, பாட்டி, குழந்தைங்கன்னு சொல்லி எல்லாருமே அந்த தண்டனையை அனுபவிச்சாகணும். அது சிறை தண்டனையாவும் இருக்கலாம், மரண தண்டனையாவும் இருக்கலாம். ஹோம்லெஸ் பீப்புள் ஆன் த ஸ்ட்ரீட். பிச்சை எடுக்கிறவங்களும் வீடு இல்லாம தெருவில் வாழ்றவங்களையும் எல்லா நாடுகளையும் பார்க்க முடியும். குறிப்பா வடகொரியாவில் நிறையவே பார்க்க முடியும். த பிக்சர் ஆஃப் எ கிம் இல் சங். வடகொரியாவோட முன்னாள் அதிபரும் இன்னைக்கு அதிபராக இருக்கக்கூடிய கிம் ஜாங் உன்னோட கிராண்ட் ஃபாதருமான கிம் இல் சங்குக்கு வடகொரியாவில் ஒரு மிகப்பெரிய வெண்கல சிலை உருவாக்கப்பட்டிருக்கு. நார்த் கொரியாவோட தலைநகரமான பியான்யாங்ல வைக்கப்பட்டிருக்கிற இந்த சிலையை உள்ளூர்வாசிகள் யாரும் போட்டோ எடுக்க அனுமதி கிடையாது. அன்சேஃப் கன்ஸ்ட்ரக்ஷன். வடகொரியாவோட கன்ஸ்ட்ரக்ஷன் பார்ட்டை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப ரொம்ப மோசமானதா தான் இருக்கு. எந்த ஒரு நாட்டுக்கூடையும் நெருக்கமான உறவு இல்லைங்கிறதுனால தொழில்நுட்ப முன்னேற்றம்ங்கிறத நார்த் கொரியாவில் நினைச்சு கூட பார்க்க முடியாது. அதனால மேனுஃபேக்சரிங் செக்ஷன்ல நிறைய கட்டுப்பாடுகளை கவர்மெண்ட் வச்சிருக்கிறதுனால தரமில்லாத கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ் வச்சு பெரும்பாலான வடகொரிய கட்டடங்கள் அங்க கட்டப்பட்டிருக்கு. இதனால ஒவ்வொரு வருஷமும் கட்டிட இடிபாடுகள்னால மட்டுமே இந்த நாட்டுல நூற்றுக்கணக்கான மக்கள் இறந்து போறாங்க. தி சீக்ரெட் ஃபீமேல் ஆர்மி. என்னதான் வறுமையில வாடுற சுதந்திரம் இல்லாத மக்களை கொண்டு இருந்தாலும் இந்த உலகத்திலேயே வலிமையான ராணுவத்தை கொண்ட நாடுகள்ல வடகொரியாவும் ஒண்ணு. மொத்தம் 70 லட்சம் ராணுவ வீரர்களை கொண்டு இருக்கு இந்த நார்த் கொரியா. இது தவிர கணிசமான எண்ணிக்கையில பெண் ராணுவ வீரர்களையும் நார்த் கொரியன் மிலிட்டரியில பார்க்க முடியும். சைல்ட் லேபர். குழந்தை தொழிலாளர்களை வச்சு வேலை வாங்குறது எல்லா ஜனநாயக நாடுகள்லயுமே தண்டனைக்குரிய குற்றம் தான். ஆனா தட்டி கேட்க ஆள் இல்லாத வடகொரியாவில் இதெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணம். ஒரு சைல்டு லேபருக்கு பின்னாடி சோல்ஜர் ஒருத்தர் நின்றுகிட்டு இருக்கிற மாதிரியான இந்த காட்சி இன்டர்நெட்ல வைரலாகி வடகொரியா பத்தின உண்மையை வெளிச்சம் போட்டு காட்டியிருந்தது. டெரிபிள் டிரான்ஸ்போர்ட். வடகொரிய மக்கள் வாழ்க்கை ரொம்ப கடினமானதுங்கிறதுக்கு இன்னொரு உதாரணம் தான் இப்போ நீங்க பாக்குற இந்த காட்சி. ஒரு பஸ்ல பயணம் பண்றதுக்காக இங்க எவ்வளவு பெரிய கியூவை நிறுத்தி வச்சிருக்காங்கன்னு பாருங்க. பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன்ல கூட்ட நெரிசல்ல பயணம் பண்றது எல்லா நாடுகள்லயுமே பொதுவானதாவே இருந்தாலும் இப்படி ஒரு டெரிபிளான டிரான்ஸ்போர்ட்டேஷன் சர்வீஸை உங்களால வேற எங்கேயுமே பார்த்திருக்க முடியாது. ஸ்லேவ் லேபர் கேம்ப். இன்னைக்கு நிலைமைக்கு இந்த உலகத்துல சொந்த நாட்டு மக்களையே அடிமைகளா வச்சு வேலை வாங்குற ஸ்லேவ் லேபர் கேம்பை வச்சு நடத்திட்டு வரக்கூடிய ஒரு சில நாடுகள்ல இந்த நார்த் கொரியாவும் ஒண்ணு. இந்த ஸ்லேவ் லேபர் கேம்பை நார்த் கொரியாவை தவிர ரஷ்யாவிலையும் சைனாவிலையும் பார்க்க முடியும். பார்ப்ட் வயர் ஃபென்சஸ். வடகொரிய மக்கள் எல்லையை தாண்டி வேற இடத்துக்கு போயிடக்கூடாதுங்கிறதுல நார்த் கொரியன் கவர்மெண்ட் எந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டா இருக்காங்கிறதுக்கு இன்னொரு உதாரணம் தான் இந்த காட்சி. சைனா நார்த் கொரியாவுக்கு இடைப்பட்ட கோஸ்டல் ஏரியாவில் பல மைல் தூரத்துக்கு கம்பி வேலிகளை போட்டு வச்சிருக்காங்க. அதுவும் சாதாரண கம்பி வேலிகள் கிடையாது. 24 மணி நேரமும் மின்சாரம் பாஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடிய மரண வேலி தான் இது. அது மட்டும் இல்ல 24 மணி நேரமும் இந்த கம்பி வேலிகள் கிட்ட ராணுவ வீரர்கள் ரோந்து பணியில் இருந்துகிட்டே இருப்பாங்க. ஒருத்தர் கூட எல்லையை தாண்டவே முடியாது. த பார்டர் கன்ஷிப். உங்களுக்கெல்லாம் நார்த் கொரியா பத்தி ஒரு கேள்வி இருக்கலாம். வாழ்றதுக்கே ரொம்ப கஷ்டமான இடமா இருக்கும்போது ஏன் அந்த நாட்டு மக்கள் அந்த நாட்டை விட்டு வெளியேறி வேற நாடுகளுக்கு போகாம இருக்காங்கன்னு தோணும். ஜனநாயக நாடா இருந்தா பிரச்சனை இல்ல, சர்வாதிகார நாடா இருக்கும்போது அதுக்கு இடமே இல்லை. ஏன்னா நார்த் கொரியா கவர்மெண்ட் எவனாச்சும் நாட்டை விட்டு தப்பிக்க பார்டர் பக்கமாவோ இல்ல நீந்தி போக கடல் பக்கமாவோ வந்தா சுட்டுத்தல ரெடியா துப்பாக்கியோட ஒரு ஆளை ரெடியா நிறுத்தி வச்சிருக்கும். அப்படி சைனாவுக்கு நார்த் கொரியாவுக்கு இடைப்பட்ட பார்டர்ல ஒரு ஃபீமேல் சோல்ஜரை மெஷின் கன்னோட நிறுத்தி வச்சிருக்கிற காட்சி தான் இது. சோ ஒரு வடகொரிய சிட்டிசன் கூட பார்டரை தாண்டவே முடியாது. அந்த அளவுக்கு நாட்டு மக்களை ஒரு கூண்டுக்குள்ளார அடைச்சு வச்சிருக்கிற மாதிரி தான் வச்சிருக்காரு வடகொரிய அதிபரான இந்த கிம் ஜாங் உன்.
A man eating grass. ஒரு வடகொரிய மனிதர் புற்களை பிடுங்குற மாதிரியான இந்த காட்சியை பார்த்ததும் ஏதோ தோட்ட வேலையில் ஈடுபட்டு இருக்கிறதா சொல்லிதான் நினைக்க தோணும். ஆனா உணவு பஞ்சம்ங்கிறது எந்த அளவுக்கு கொடூரமா வடகொரிய மக்கள் ஆக்கிரமிச்சிருக்குங்கிறதுக்கு எடுத்துக்காட்டான விஷயம் தான் இந்த காட்சி. உண்மையில வடகொரியா ஒரு ஏழை மக்களை கொண்ட நாடுதான். ஒரு நாள் உணவுக்காகவே கஷ்டப்படக்கூடிய குழந்தைகளும் குடும்பங்களும் இங்க ஏராளமா உண்டு. பசிக்காக கிடைக்கக்கூடிய கீரைகளையும் பச்சை புற்களையுமே கூட பறிச்சு கொண்டு போய் அதை சமைச்சுதான் சாப்பிட வேண்டிய சூழ்நிலையில அங்க நிறைய மனிதர்கள் இருக்கிறாங்க. அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டான காட்சி தான் இந்த மனிதர் இப்படி புற்களை பறிக்கக்கூடிய இந்த காட்சி. லாயல்டி அண்ட் கான்சிக்வன்சஸ். வடகொரிய அதிபரையோ இல்ல அந்த நாட்டு அரசாங்கத்தை பிரதிபலிக்கிற எந்த ஒரு விஷயத்தையோ யாராவது அவமரியாதைப்படுத்தினா அவங்க கதை அதோட முடிஞ்சதா தான் அர்த்தம். ஏன்னா ஏத்திசம ஃபாலோ பண்ணக்கூடிய இந்த நாட்டுல கிம் ஜாங் உன்னும் அவங்க வம்சாவளிகளும் தான் அந்த நாட்டு மக்களுக்கான கடவுள்கள். அப்படிப்பட்ட கிம் ஜாங் உன்னுங்கிற பேர்ல இருக்கிற இந்த அரிசி மூட்டை மனுஷனை யாராவது அவமரியாதை பண்ணிட்டா அவங்கள கொண்டு புதைச்சிடுவானுங்க இந்த காட்டு மிராண்டி கூட்டம். உதாரணமா ஓட்டோ வாம்பியர்ங்கிற இந்த அமெரிக்கருக்கு நடந்த கொடுமையை பத்தி கேள்விப்பட்டீங்கன்னா இந்த ஒட்டுமொத்த வடகொரியாவையும் அந்த அரசாங்கத்தையும் காரி துப்பலான்னு உங்களுக்கே தோணும். அப்படி இந்த ஓட்டோ வாம்பியருக்கு என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கவும் இந்த வடகொரியா பத்தின மேலும் பல தகவல்களை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்மளோட இன்னொரு சேனலான நியூ அல்டிமேட் யூடியூப் சேனல்ல இது பத்தின ஒரு டீடைல்டான வீடியோ ஏற்கனவே அப்லோட் ஆகியிருக்கும். அதோட லிங்கையும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். கண்டிப்பா அதையும் ஒரு முறை கிளிக் பண்ணி பாருங்க. ஃபைனலி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதோட இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்னாவும் இன்ஃபர்மேட்டிவான ஒன்னாவும் இருந்ததுன்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நம்ம தமிழ் அல்டிமேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.